அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவில் ரீசெண்டாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய த கேம்பினோஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டர் குடும்பம் இருக்குது, பல இல்லீகலான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு அந்த ஃபேமிலியை கேம்பினோஸ் அப்படின்ற மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த ஃபேமிலிக்கு நெருக்கமானவர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இதுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை திருப்பி போடுற மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவனை முஸ்தபா அப்படின்றவரை காமிக்கிறாங்க. உடம்புக்கு முடியாம இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருப்பாங்க. ஸோ அவங்கள கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் வர நம்ம ஹீரோ கூட நிற்கிறாரு. ஃபுல்லா அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்ல இவர் லிட்ரலி உடஞ்சு போயிட்டாரு. என்ன பண்ணதுன்னு தெரியாம சோகத்துல இருக்கும்போது ஊர்ல இருந்து இவரோட பாட்டி போன் பண்றாங்கன்னு இருக்கும். இது நாள் வரைக்கும் உன்னோட அம்மா என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டதே இல்ல, இனிமேல் அங்க தனியா இருந்து என்னப்பா பண்ண போற, நான் உடனடியா அங்க வந்து உன்னை கூட்டு போறேன்பான்னு சொல்ல இவர் தலையாட்டுற. நான் அப்படியே கட் பண்ண இவரோட பாட்டி அங்க வர மாதிரியும் இவரை கார்ல கொண்டு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ணி இது கேம்பினோஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேமிலி தான் இவங்க அப்படின்ற மாதிரி முஸ்தபா கிட்ட போகுது. அவரோட காதலி ஒருத்தவங்க இங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு தன்னோட ஃபேமிலியில மொத்தம் இவருக்கு 4 மாமாக்கள் இருப்பாங்க. அந்த 4 மாமாக்களை பத்தியுமே எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரியுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு போறாரு. இவரோட 4 மாமாக்கள்ல 2 மாமாக்கள் அங்க நிறைய பணங்களை எண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ இந்த மனுஷன் போறாரு. அதை மேலையும் கேள்வியும் பார்த்துக்கிட்டே இருக்க இன்னொரு மாமாவோட என்ட்ரி. அவர் உள்ள வந்ததும் அம்மா கிட்ட கொஞ்சம் கொலாவி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க என்னதான் இல்லீகல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஃபேமிலியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே அம்மா அப்படின்றவங்க ஒரு முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே காமிச்சு 3 மாமாக்கள்ல ஒருத்தர், அதாவது இங்க இருக்கிற 3 மாமாக்கள்ல அபி அப்படின்ற ஒரு மாமாவுக்கு மட்டும் தனியா ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போறாரு. இந்த இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையும் என்னைக்காவது விட்டணும் அப்படின்ற முனைப்புல குழந்தைங்க கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு வெளியில நியூஸ் பேப்பர் இருக்கும், அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக போலீஸ்காரங்க இவரை வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதனால வேக வேகமா போய் என்னோட அண்ணனை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவன் இந்த சைடுல வர வாய்ப்பே இல்ல, நீங்க வேற வேலையை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு போக இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இன்னொரு மாமா கிட்ட இது முஸ்தபா கூட போற மாதிரி காமிக்கிறாங்க. பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்கும். அங்க ஒரு போலீஸ்காரர் கிட்ட இல்லீகல் விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பணத்தையும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய டீலிங் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சு அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டே இருக்கு. எதிரில் ஒரு கார்காரர் இவங்க கிட்ட பயங்கரமா டென்ஷன் பண்ணி விட்டுட்டாரு. இதனால கடுப்பான இவங்களும் வேக வேகமா அவங்கள சேஸ் பண்ண முஸ்தபா கையில அவரோட மாமா ஒரு கண்ணை கொடுத்து இதை காட்டி அவனுங்களை நெத்திலேயே போட்டு தள்ளிடான்னு சொல்ல யோசிக்கிறாரு. கன்னை தூக்கி காமிக்க எதிரில் சண்டைக்கு வந்தானுங்க இல்லையா, அப்படியே ஓடி போயிட்டானுங்க. முஸ்தபாக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி புதுசா இருந்தாலும் இதுக்குள்ளதான் ஒரு செட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா இல்லையா. போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல ஃபேமிலி கூட நல்லா மிங்கிள் ஆக்கிட்டே இருக்கும்போது இவரோட மூத்த மாமா வீட்டுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் பேர் பாத்தீங்கன்னா ஜோஷ் அப்படின்றது எல்லாரை விட பயங்கரமான அக்யூஸ்ட். ரொம்ப நாள் வெளியே சுத்திக்கிட்டே இருந்து இப்போ வீட்டுக்குள்ள வந்ததால ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷம். இங்க முஸ்தபா இருக்கிறத பார்த்து அவர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ சந்தோஷமா இங்க இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணி முஸ்தபாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள போய் முஸ்தபா தனிமையில சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த ஜோஸ் பாக்குறாரு. பெருசா எடுத்துக்கல. கட் பண்ணா நம்ம ஹீரோட 2வது மாமா இருக்காரு, அவர்கிட்ட போகுது. அவரோட ஃபேமிலி கிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா இவரோட முதல் அண்ணனால ஜோஸை சந்திக்கணும் அப்படின்னு மாதிரி போறாரு. இவருக்கு இந்த இல்லீகல் தொழில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடன்பாடு இல்லாம இருக்கும். இதை பத்தி இவரோட அண்ணன் கிட்ட சொல்லும் போது அப்பா, அதாவது இவங்களோட அப்பா விட்டுட்டு போறது இவங்களுக்கு இந்த தொழில மட்டும்தான், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதை நாம தானடா காப்பாத்தி ஆகணும்னு அவர் அங்கிருந்து கிளம்ப அப்படி பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றாரு. தூரத்துல இவரை ஃபாலோ பண்ணணும் போலீஸ்காரங்க இருக்காங்களே பாத்துட்டுறாங்க. இதுக்கும் மேலேயும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி இவர்கிட்ட கண்ணை காட்டி நீட்ட என்னோட அண்ணன் இப்பதான் இங்க இருந்து போனா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து அவனை பாத்துருக்கலாமேன்னு சொல்ல கடுப்பாக்குறாங்க. எனக்கு நீயே போதுண்டா, நான் அந்த இடத்துல ஒரு சுட்டு கொலை
பண்ணி போட அப்படியே கட் பண்ணி இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தான் கூட நெருக்கமா இருந்து தன்னோட தம்பியை போட்டு தள்ளிட்டானு அப்படின்ற மாதிரி ஜோஷ் ஒரு மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்க அம்மாவும் தன்னோட பையனை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாரும் ஒரே ஒரு ஃபேமிலி தான், ஒருத்தன் இழந்து போயிட்டான் அப்படின்றதால ஆத்திரத்துல எந்த முடிவு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வைக்க ஜோஷுக்கு மட்டும் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. தன்னோட தம்பியை கொலை பண்ணவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரோட இன்னொரு தம்பி இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பிளானை போட்டாரு. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா முஸ்தபா கிட்ட போய் எங்களுக்கு ஒரு கார் தேவைப்படுது, அதை நீ தான் கொண்டு வரணும்னு சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாரு. சரி பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி ரோட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற ரேண்டமான காரை திருடி இவங்க கிட்ட கொடுக்க எதுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்றது இவருக்கு தெரியாது. அப்படியே கட் பண்ண அந்த காரை ரோட்ல நிப்பாட்டிட்டு என்கவுண்டர்ல ஈடுபட்ட அந்த போலீஸ்காரங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க வந்ததும் வேக வேகமா கார் என்ன ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கிட்ட போக இவங்க என்டர் ஆகுறாங்க. என்னோட தம்பியை கொலை பண்ணிட்டு நீங்க எப்படா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சுட்டிட்டு ஓடி போயிடுறாங்க. கட் பண்ணா ஹீரோ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. இவரோட கடைசி மாமா எங்க போயிட்டு வந்தார், என்ன பண்ணார் அப்படின்றது தெரியல. கை கால்கள் மோத கொண்டு ஷூ வரைக்கும் பயங்கரமா தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருக்காரு. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது பதில் சொல்றதா தெரியல. இதனால ஹீரோ படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நான் அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட வீட்டை சுத்தி போலீஸ்காரங்க இவரோட மாமா முத கொண்டு இவரை வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஜெயிலுக்குள்ள கொண்டு போக எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது ஹீரோக்கு சுத்தமா தெரியல. உன்னோட மாமாக்கள் எல்லாமே எங்க இருந்தாங்க, அதாவது பர்டிகுலரா நேத்து நைட் எங்க இருந்தாங்கன்னு சொல்ல இவருக்கு தான் எதுவுமே தெரியாது இல்லையா, வீட்டுல தான் இருந்தாங்க. எதுக்காக இந்த கேள்விகள் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முரண்பாடான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி போலீஸ்காரங்க கிட்ட இருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜோஷோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. நீ அவசரப்பட்டுட்ட போலீஸ்காரங்க மேல கைய வச்சிருக்க கூடாதுலாம் சொல்ல ஜோஷ் பண்ணதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையா, அவர் வெளியில யாருக்கிட்டும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கணும், ஏன்னா இங்க நடந்த விஷயங்களை அவன் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி முதல் வேலையா ஹீரோவை கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கடைசி மாமா இருக்காரு அவரை அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. அவர் தன்னோட காதலியோட வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டிவியில நியூஸ் பாக்குறாரு. தான் கொண்டு போன கார்ல அங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். சோ தன்னோட மாமாக்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க கடைசி மாமா வராரு. உனக்கு இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை அடியோட விட்டுடு, இது எல்லாமே நம்மளோட ஃபேமிலி நல்லதுக்காக தான் சொல்லி ஃபேமிலி மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டு பேசி இந்த விஷயம் வெளியே போக கூடாது, அண்ட் காரை நீ தான் சப்ளை பண்ண அப்படின்ற மாதிரி நீ தான் முதல் அக்யூஸ்ட் ஆக அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. இத்தோட முடிவுல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க 4 பேர் மாமன் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் இந்த எல்லா விஷயங்களையும் அவர் தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் தலைமறைவா இருக்கார் அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. கட் பண்ண அந்த மனுஷன் காட்டுக்குள்ள ஜம்முன்னு ஒரு வீட்டுல தலைமறைவா இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்த போலீஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேக வேகமா அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ண புது போலீஸ்காரர் ஒருத்தரை இந்த கேஸுக்கு நியமிச்சிருப்பாங்க. இதனால அதாவது அந்த நபரால இவர் சுட்டு கொலை பண்ணப்படுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அண்ணன் தம்பி 4 பேர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு. ஜோஷ் இருக்கா இல்லையா, அவர் ஏற்கனவே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே உங்களோட தப்பு தாமா, நீங்க அவனை வெளியே போகாம தடுத்து இருக்கலாம் இல்லையா, இப்ப நம்ம அவனை இழந்துட்டு நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு அம்மாவை அடிக்கிற லெவலுக்கு போக இந்த விஷயத்த முஸ்தபா பாக்குறாரு. பாட்டி மேல கையெடுங்க அப்படின்ற மாதிரி பேச இவர் கடுப்பாயிட்டாரு. என்னோட அம்மாவை நான் சண்டைக்கு போவேன், என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருடா அப்படின்ற மாதிரி முஸ்தபா அடிக்கலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து இந்த கேஸ இன்வால்வ் ஆயிருக்காரு இல்லையா அந்த போலீஸ்காரரோட முஸ்தபா ஓடி வரதை பார்த்து இங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க முஸ்தபாக்கு முன்னாடி அங்க இருக்க எல்லாரும் முந்திக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு விளையாடிட்டு இருந்தோம், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல இவர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா முஸ்தபாவை விசாரிக்கணும் அப்படின்றது. இதனால முஸ்தபாவை ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்க அந்த மனுஷன் சரின்னு தலையாட்டுறாரு. நான் அப்படியே கட்டுறேன் ஜோஷ் கிட்ட போகுது. ஜோஷ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி பயத்துல நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் நாம கடைசியா ஒரு ஃபேமிலி அப்படின்ற சர்க்கிள்குள்ள தான் வருவோம். இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு சேர்ந்துப்போம். இந்த போலீஸ்காரங்களாம் நடுவில் வந்து கேம் ஆடிட்டு போய்கிட்டே இருப்பானுங்கடா, உனக்கு நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாயத்தை இருக்கு. கோவத்துல இருக்க முஸ்தபா எதுவுமே பேசாம அப்படியே ஸ்டேஷனுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு அட்வொகேட்டை உட்கார வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க கேட்கப்படுற கேள்விகள் என்னென்ன
என்ன அப்படின்னா இவரோட மாமாக்கள் போலீஸ்காரங்களை கொலை பண்ற அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்றதும் அண்ட் இவரோட மாமா ஒருத்தரை போட்டு தள்ளும் போது இவங்களோட ஃபேமிலியில என்ன மாதிரியான சுச்சுவேஷன் போச்சு அப்படின்றதும். ஸோ இந்த கேள்வியை கேட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று பிடிங்கிடலாம் அப்படின்ற பிளானோட தான் போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அட்வொகேட் இருக்கா இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கூட இடம் தரல. சார் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க எப்படி கேட்க, குடும்பத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு, அது சோகத்தை கொடுக்காம என்ன சார் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு ஹீரோவை அங்கிருந்து கூட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஜோஷும் அவரோட அம்மாவும் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராம அந்த லேடியோட, அதாவது காதலிக்கிறார் இல்லையா, அந்த லேடியோட வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வெளியே விட்டுறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. நம்ம ஃபேமிலியோட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நமக்கு எதிராக அவன் திரும்ப வாய்ப்பு இருக்கு. முதல்ல அந்த பொண்ணை சந்திக்கிறது அவன் நிறுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரோட கடைசி மாமா இருக்கா இல்லையா, ஹீரோட கடைசி மாமா, அவரை அனுப்பிவிட அந்த மனுஷன் வேக வேகமா ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் உன்னோட நல்லதுக்காக நான் சொல்றேன், இந்த பொண்ணை சந்திக்கவே சந்திக்காதடா, நீ அந்த பொண்ணுகிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல அப்படின்னால அது எண்ட் ஆஃப் த டே அவளை சந்தேக பார்வையில தான் பார்க்க வேண்டி இருக்கு, இது எல்லாமே உங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் சொல்றேன்னு சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல. சரி நம்ம இனிமேல் பேசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இன்டைரக்டா பல விஷயங்களை காரணங்களா சொல்ல அவங்க கடுப்பாக்குறாங்க. உன்னோட ஃபேமிலிக்காக தானே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, நீ என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றத நீ என்ன முடிவு பண்றது, நான் இனிமேல் உன்னை பார்க்க வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கோவமா போக கட் பண்ணி இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா அந்த போலீஸ்காரர் மறுபடியும் ஹீரோ சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பல விஷயங்களை பேச முடியாம போயிடுச்சு, நீ என் கூட வர முடியுமான்னு கேட்க இவர் வர முடியாதுன்ற. இதனால போலீஸ்காரர் கடுப்பாக்குறாரு, நீ விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா உன் சட்டையை பிடிச்சிட்டு நான் இழுத்துட்டு போக முடியும், வர முடியுமா முடியாதான்னு சொல்ல வர ஒத்துக்கிறார். அப்படியே அவர் கூட எழுந்து போயிட்டாரு. கட் பண்ணி இந்த சைடு தன்னோட காதலன் கிட்ட ரொம்ப ஆஷா பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறதுக்காக ஜோஷோட வீட்டுக்கு போக, அதாவது முஸ்தபாவோட வீட்டுக்கு போக, அங்க இருக்கிறது ஜோஷோ அவரோட தம்பியும் மட்டும்தான். அவரோட அம்மா கூட வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது தெரியாத அந்த லேடி உள்ள முஸ்தபா இருக்காரான்னு கேட்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, காஃபி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அண்ட் ஜோஷ் இருக்கா இல்லையா, அவரோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுல நடந்துகிட்டு இருக்க இந்த சீக்கிரட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த லேடி கிட்ட கண்டிப்பா முஸ்தபா சொல்லி இருப்பார் அப்படின்றது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மருந்த கலைச்சு இந்த முஸ்தபா அவங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா, எங்களோட ஃபேமிலியை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க பதில் சொல்றதா தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது இப்பயும் பாத்தீங்கன்னா ஜோஷ் விடுறதா தெரியல, கண்டிப்பா இவரோட இருக்கிறது நமக்கு தாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பில்லோவை எடுத்து அவங்களோட முகத்துல அழுத்தி அவங்கள அந்த இடத்துல சாகடிச்சிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இறந்து போனது அவங்களோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தூக்கிட்டு வெளியே போக, ஆனா அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போனா இல்லையா அந்த மனுஷன் ஒரு நைட்டு ஃபுல்லா ஹீரோவை ஒரு ரூமுக்குள்ள அடிச்சு வச்சுட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒரு சில விஷயங்களை கேட்டு பாக்குறாரு, பதில் சொல்ற மாதிரி இல்ல, அனுப்பி விட்டுட்டார். ஹீரோவும் வேக வேகமா வீட்டுக்கு போக அங்க இவரோட அண்ணன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி சகஜமா பேசிக்கிட்டே இருக்க தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அந்த சமயத்துலதான் அவங்களோட திங்ஸ் எல்லாமே சதறி கிடக்கிறத நோட் பண்றாரு. அவங்களுக்கு போன் பண்ணணும்னு ட்ரை பண்ண அவங்களோட போன் ஜோஷ் கிட்ட இருக்கு. பயந்து ஓடி போய் தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போக அவங்க வீட்டுக்கு 2 நாள் ஆகுது அப்படின்ற ஒரு பதில் கிடைக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்துல இருக்கும்போது இங்கேயும் ஜோஷ் இவரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஓட ஆரம்பிச்ச மனுஷன் அப்படியே கட் பண்ணி போலீஸ் கிட்ட போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நடந்த விஷயங்கள் எல்லாமே இங்க ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா ஜோஷ் முதற்கொண்டு ஃபேமிலியில இருக்க இன்னொரு மாமா இருக்கா இல்லையா 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ முதல் சாட்சியா இருக்கிறது நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோவோட பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க தன்னோட பசங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜெயிலுக்கு போறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் இவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான் இல்லையா, இதனால இவங்க 2 பேரையும் எப்படியாவது வெளியே வர வச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வொகேட்டை பாக்குறாங்க. அவங்க மூலமா ஒரு போலீஸ்காரர் கிட்ட போறாங்க. அதாவது போலீஸ்காரர் இவங்களுக்கு, அதாவது இந்த ஃபேமிலிக்கு பணம் வாங்கி வேலை செய்யறாருன்னு இருக்குமே அந்த போலீஸ்காரர் தான். ஆனா அவர்கிட்ட வெளியில வர வைக்கணும் அப்படின்றதுக்காக சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இதுக்கு கடைசியா போய் நிக்கிறது முஸ்தபா. அவன் ஒருத்தனால மட்டும்தான் அது எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. இந்த சைடு பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்க அவனை அடிச்சாச்சு தன்னோட பசங்களை வெளியே வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதனால முஸ்தபா தனிமையில இருக்கும்போது அவரை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை அனுப்பிவிட அந்த மனுஷன் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு வேக வேகமா தன்னோட பாட்டி கிட்ட உதவி கேட்டு வந்து இவங்க ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த முடிவு எடுத்தோம், இவனும் நம்ம ஃபேமிலி அப்படின்றது தெரியாம இதுக்கு வேற ஒரு வழிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி 4-5 அட்வொகேட்டோட நம்ம ஹீரோ உட்கார வச்சு அவரை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் மேனிபுலேஷன் என்ன அப்படின்னா இந்த மனுஷன் தான் காரை கொண்டு போய் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கார்ல தான் போலீஸ்காரங்க சுட்டு கொலை பண்ணப்பட்டாங்க. ஸோ விசாரணை அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பா இந்த மனுஷன் மாட்டுவாப்ல.
அண்ட் அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க இப்போ வருவாங்க, நாளைக்கு போவாங்க, உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது நாங்க தான், நம்மளோட ஃபேமிலி மட்டும்தான் நிலைச்சு இருக்கும். இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கமும் போலீஸ்கார டீம் இருக்கு இல்லையா, அவங்களும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சொல்றது மூலமா கண்டிப்பா இந்த அக்யூஸ்ட் எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும், உன்ன மாதிரி ஆட்களால பல கிரைம் குறையக்கூடும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு ஃபேமிலி ஒரு கட்டத்துக்கு மேல போய் இறந்து போனாங்களே அந்த லேடியை பத்தி நாங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கோர்ட்ல கேட்போம். அவங்க ட்ரக் அடிக்ட் அப்படின்ற மாதிரியோ, அவங்க நல்லா ஏமாத்துறவங்க, அதாவது உன்னை ஏமாத்துறவங்க அப்படின்ற மாதிரியோ கேட்போம். இது எல்லாத்துக்கும் நீ சரின்னு தலையாட்டி ஆகணும்னு சொல்லு. பக்கத்துல இவரோட பாட்டியோ ஃபேமிலிக்காக நீ இதை பண்ணிதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேச இவர் சம்மதிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பக்கத்துல இருந்து நிறைய இன்புட்ஸை வாங்கி உண்மையை சொல்லலாமா, ஃபேமிலிக்காக போய் சொல்லலாமா அப்படின்ற யோசனையிலே கோர்ட்டு படிக்கட்டு ஏற அப்படியே கட் பண்ணி ஜட்மெண்ட் எல்லாமே முடிஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவர் அங்க பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலிக்காக சொல்லி கொடுத்த விஷயங்களா தான் இருக்கும். ஸோ போலீஸ்காரருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது, ஃபேமிலிக்காக இந்த விஷயங்களை பண்ணிட்டல, அந்த ஃபேமிலியை கண்டிப்பா அவனை ஒரு நாள் கொல்லத்தான் போகுது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி உண்மை ஜெயிச்சது என்னோட சொந்த பேரணியை எங்களுக்கு எதிராக திருப்பி எல்லா தப்பையும் நாங்க தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணாங்க. கடைசியா நாங்க தான் ஜெயிச்சோம். ஸோ உண்மையும் நேர்மையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா யார் வேணா இந்த உலகத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த உத்தம குடும்பம் மாதிரி இவங்க டிவியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு தங்களோட ஃபேமிலி மறுபடியும் ஒன்றாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ணால் இந்த கேஸில் இன்வால்மெண்ட்டாக இருக்காரு அந்த ஆஃபீஸர் இந்த வயசான பாட்டியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர, நீங்கள் எவ்வளோதான் தப்பு பண்ணிக்கிட்டே போனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவீங்க, அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமாக பேச, நீங்கள் எத்தனை முறை எங்களை தேடி வந்தாலும் சரி எங்களோட ஃபேமிலி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நாங்க உருவானது அப்படி, என்னோட புருஷன் உருவாக்கிட்டு போன சாம்ராஜ்யம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. முஸ்தபா இருக்கா இல்லையா, இந்த வீட்டு பக்கமே 6 மாசம் வரைக்கும் வந்திருக்க மாட்டாரு. இப்போ வந்து தன்னோட பாட்டியை பாக்குறாரு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ரூம்ல போய் படுத்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஜோஸ் இருக்காரு, அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள முஸ்தபா வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சது பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு முஸ்தபா படுத்துட்டு இருப்பான். அவங்க கிட்ட போய் உட்காந்து, முஸ்தபா எப்படிடா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நம்மளோட ஃபேமிலிக்காக நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது பேசிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல முஸ்தபாவால இந்த நபர் சுட்டு கொலை பண்ணப்படுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரத்த வெள்ளத்துல அவர் விழுந்து கிடக்க கன் எடுத்துக்கிட்டு இவர் வெளியே போறாரு. ஒரு பக்கம் கடைசியா உயிரோட இருக்க ஒரே ஒரு மாமா, இன்னொரு பக்கம் இவரோட பாட்டி அப்படின்ற மாதிரி 2 பேரும் பயந்து போய் நின்றுகிட்டே இருக்கு. இவர் கன் எடுத்துக்கிட்டு பாட்டி கிட்ட போறாரு, கட்டி பிடிச்சி தன்னோட மனசுல இருந்த எல்லா உண்மையும் வெளியே கொட்டிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களும் கடைசியா இவரை கட்டி பிடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கடைசியா முடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே கேம்பினோஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ரத்தமும் சதவீதமா வயலன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ராயக்கூலி பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்தி எங்கேயோ போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, லிட்ரலி அதே தான். நம்ம என்னதான் ஃபேமிலியை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.